Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Programming in Java Simplifiedங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் geeksforgeeks.orgங்கிற போர்ட்டல்லேருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். பெராந்தசிஸ் செக்கர். இந்த பெராந்தசிஸ் செக்கர் ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு ஸ்டாக்குங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவையாக இருக்குது. நாம்ளே ப்ரோக்ராமில் டேட்டா ஸ்டாக்கை நம்ம சிமுலேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பதிலாக யூ ஹாவ் அ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கு. அதில் ஸ்டாக் அண்ட் டிக்யூ அப்படின்னு 2 கிளாஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டிக்யூ கிளாஸ் கிடையாது, அது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ முதல்ல கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இஸ் அன் ஆர்கிடெக்சர் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் எ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இப்போ இன்டர்ஃபேஸஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸாக இருக்கும். ஸோ இதை ஒர்க் பண்ணுறதுக்கான அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டாக் அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்காக ஒரு கிளாஸ் இங்கே கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. அந்த ஸ்டாக்கில் புஷ் பாப் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கான அல்காரிதமும் அது கூடவே இருக்குது. ஸோ என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, என்னென்ன கிளாஸஸ் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது எல்லாமும் இன்டர்ஃபேஸஸ். அப்போ பார்த்திங்கன்னா ஐட்ரபிள் அப்படின்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸு, அதுதான் ரூட் இன்டர்ஃபேஸ். அதுக்கடுத்து யூ ஹாவ் அ கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸு. அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருமே லிஸ்ட்டு, க்யூ, செட், இது எல்லாமும் இருக்குது. இது எல்லாம் இன்டர்ஃபேஸஸ்ஸு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸஸில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் சம் கிளாஸ் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த இன்டர்ஃபேஸ். அப்போ பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் அப்படின்னு இருக்குது. அந்த வெக்டார் கிளாஸை பேஸ் பண்ணி சப் கிளாஸ் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கும் டிக்யூக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அரே டிக்யூன்னு இருக்குது. இந்த அரே டிக்யூ இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த டிக்யூ. அதே போல் லிங்க் லிஸ்ட்டும் இம்ப்ளிமெண்ட்ஸ் த டிக்யூ. இந்த ஸ்டாக்கும் டிக்யூக்கு மட்டும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக். ஸ்டாக்ங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் ஃபாலோஸ் அ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபல். அதாவது இது ஒரு ஆர்கனைசேஷன். அதில் டேட்டாவை நம்ம உள்ளே போட போகிறோம். போடுறதுக்கு பேர் புஷ்ஷு, எடுக்கிறதுக்கு பேர் பாப். ஸோ நீங்கள் புஷ் பண்ணுற ஆர்டரும் பாப் பண்ணுற ஆர்டரும் எப்படி இருக்குங்கிறது தான் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது லாஸ்ட்டாக உள்ளே புஷ் பண்ண தான் ஃபஸ்ட்டு வெளியே பாப் அப் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் வெக்டார். இதில் 3 காமன் மெத்தட்ஸ் இருக்குது: புஷ், பாப் அண்ட் பீக். புஷ்ங்கிறது ஒரு ஐட்டத்தை உள்ளே போடுறது. பாப்புங்கிறது இந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் இருக்கிற டேட்டாவை வெளியே எடுக்கிறது. அதே போல் பீக் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ரிமூவ் பண்ணாமல் டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக பீக். இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு எம்டி ஸ்டாக்கு. ஸோ இதில் நம்ம we are going to push all this data 20, 13, 89. ஸோ எப்படி புஷ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 20 புஷ் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த டேட்டா இருக்கோ அது தட் வில் பி த டாப் ஆஃப் த ஸ்டாக். அடுத்து 13 புஷ் பண்ணும்போது த டாப் ஆஃப் த ஸ்டாக் வில் பி மூவ்ட். அடுத்து 89 ஆட்டோமேட்டிக்காக டாப் ஆஃப் த ஸ்டாக் மூவ் ஆகிடும். இப்படி வரிசையாக நம்ம பண்ணிகிட்டே போகிறோம். 18 த லாஸ்ட் ஒன். ஸோ டாப் ஆஃப் த ஸ்டாக் இஸ் பாயிண்டிங் டு 18. இது புஷ். இப்போ புஷ் பண்ணும்போது நம்ம டேட்டா வச்சு புஷ் பண்ணுறோம். இப்போ பாப் பண்ணலாம். பாப் பண்ணும்போது என்ன ஆகும், லாஸ்ட்டாக உள்ளே போனது வெளியே வரும். அப்போ ஒரு 3 பாப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 18 இருக்கு இல்லையா, 18 பாப்அப் ஆகும். 18 பாப்அப் ஆகும்போது 45 வில் பி த டாப் ஆஃப் த ஸ்டாக். அடுத்து இன்னொரு பாப் பண்ணும்போது 45 பாப் ஆகிடும். தென் யூ ஹவ் காட் 11 ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸோ யூ கேன் இஃப் யூ கிவ் அனதர் பாப் அப்படிங்கும்போது 11 வில் பி பாப்ட் அப். இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாக் அண்ட் கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமும் பார்த்திங்கன்னா java.utilங்கிற பேக்கேஜில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸ்டாக்கு டைப், அதாவது இந்த ஸ்டாக்கில் என்ன மாதிரி டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், இன்டீஜரியா, ஸ்ட்ரிங்கா, கேரக்டரா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டைப். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் நேம், நியூ ஸ்டாக், அண்ட் தென் யூ கேன் கிவ் த type also here. Then you have got to open and close parenthesis. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாக் ஸ்ட்ரிங், ஸ்டாக் நியூ ஸ்டாக் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த ஸ்டாக்ங்கிற ஆப்ஜெக்டில் யூ கேன் ஸ்டோர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேரக்டர் அண்ட் இன்டீஜர். ஸோ இங்கே நம்ம we are using the wrapper class.
java.util பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்மளுடைய கலெக்ஷன் அந்த ஃப்ரேம் ஒர்க்கே நம்ம போட்டு வச்சுருக்கிறோம், நம்ம ஆல் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் கிளாஸஸ். தென் யூ ஹவ் காட் கால்டு கலெக்ஷன் ஸ்டாக் அப்படின்னு ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே மெயின் மெத்தட் இருக்குது. ஹியர் வி ஆர் டிக்ளேரிங் அ ஸ்டாக் ஆப்ஜெக்ட் விச் கேன் ஸ்டோர் அ ஸ்ட்ரிங் வேல்யூஸ். பார்த்திங்கன்னா இங்கே புஷ், we are just pushing some strings and then we are popping. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து ஸ்டாக்கோட கீழே போகும். அடுத்தது அதுக்கு மேலே கார்விட், அமிட், அஷிஷ் அண்ட் தென் கரிமா. பாப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா the கரிமா will be popped and then here we are using the iterator. iterator நான் சொன்ன மாதிரி it is the root interface. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸை ஃபார்வேர்டாக பார்க்குறதுக்காக அந்த iterator நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே ஒரு மெத்தட் itr.hasNext அப்படின்னு அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக பார்த்து அதாவது இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்த்து அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ தான் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே வரோம். parenthesis செக்கரில் என்ன பண்ணுறோம், given a expression string x, we have to examine whether the pairs and the order of this curly braces, parenthesis and square bracket are correct in the expression. எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், இது ஒரு எக்ஸ்ப்ரெஷனு. இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்டு அண்ட் தென் யூ ஹவ் காட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் இருந்ததுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் அ வேல்யூ ட்ரூ. சப்போஸ் இப்படி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் அ ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ இதுக்கான அல்காரிதம் பார்க்கலாம். we have to declare a character stack. அடுத்து அந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஒவ்வொரு கேரக்டராக நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ ஓப்பன் பேரந்திசிஸோ கர்லி பிரேசஸோ ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ இருந்ததுன்னா we are pushing that character in the stack. பேரந்திசிஸ் கர்லி பிரேசஸ் வந்தது அப்படின்னா பாப் பண்ணணும். இப்போ பாப் பண்ணுற கேரக்டரும் அதனுடைய கரஸ்பாண்டிங் பேரந்திசிஸும் இருந்ததுன்னா then we can say it is balanced, இல்லைன்னா not balanced. If the popped character matches the starting bracket, then continue with the next character. ஏதோ ஒரு இடத்துல brackets மாறி இருந்தாலும் we can say that they are not balanced. After complete traversal, if the stack is not empty, then not balanced. அதாவது நம்ம வந்து க்ளோஸ் பேரந்திசிஸ் கர்லி பிரேசஸ் வரும்போது நம்ம வந்து பாப் பண்ண போகிறோம். பாப் பண்ணுறது கரஸ்பாண்டிங் ஓப்பனிங் பேரந்திசிஸாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போக போகிறோம். அப்படி இல்லாமல் அப்படி திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா கேரக்டர்ஸும் முடிஞ்சிடுச்சு, ஆனால் ஸ்டாக் நாட் எம்டி. ஸ்டாக் வந்து ஏதோ கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது, ஏதோ ஒரு ஓப்பன் பேரந்திசிஸோ கர்லி பிரேசஸோ இருக்குது அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதுனதுங்கிறத பார்க்கலாம். பேலன்ஸ்டு பேரந்திசிஸ்னு ஃபங்க்ஷன் that returns a boolean value and we have declared it as a static. It takes one parameter, that string. நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி இனிஷியலைஸ் அ ஸ்டாக் ஆப்ஜெக்ட். எப்படி ஸ்டாக்கு இது இஸ் கோயிங் டு பி அ கேரக்டர் ஸ்டாக்குங்கிறதுனால கேரக்டர் ஸ்டாக் நியூ ஸ்டாக் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது வி ஹாவ் அ ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் எப்படி இருக்கும், 0 to அந்த கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் டாட் லென்த். ஸோ அது வரைக்கும் இது ரிப்பீட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங்குக்குன்னு பார்க்கும்போது யூ ஹாவ் டு கிவ் இட் அஸ் அ மெத்தட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ். இது ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுக்க போகிறோம். ஸோ str.character@i அது எக்ஸில் போட போகிறோம். அந்த எக்ஸ் வந்து ஓப்பன் பேரந்திசிஸ் இல்லைனா ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லைனா ஓப்பன் கர்லி பிரேசஸ். இந்த மூணில் எது இருந்தாலும் சரி அந்த ஸ்டாக்கில் நம்ம புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணிவிட்டு we are continuing அப்படின்னா என்னென்னா நம்ம அடுத்தடுத்த கேரக்டர் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இந்த மூணில் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம புஷ் பண்ண போகிறோம். நம்ம அடுத்தது இப்போ ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்தது. அதாவது இப்போ இந்த அசம்ஷன் என்ன அப்படின்னா we have to have only the ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் தான் இருக்கணும், மற்றபடி ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த கேரக்டர் வந்து இந்த மூணில் எதுவுமே இல்லாமல் ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சுன்னா we are returning false. அடுத்தது இதெல்லாம் புஷ் பண்ணிவிட்டு இப்போ வேறு கேரக்டர் வந்துருக்கு. அந்த கேரக்டர் வந்து என்னவாக இருக்கும், ஒன்றா க்ளோஸ் பேரந்திசிஸ் கர்லி பிரேசஸ் ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருந்ததுன்னா we have to pop. ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸ் அப்படின்னா அதை பாப் பண்ண போகிறோம். எப்படி பாப் பண்ணலாம், செக் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் டாட் பாப். தட் இஸ் பாப் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் த கேரக்டர் விச் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டாக். டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் என்ன இருக்கோ அதை வந்து பாப்அப் பண்ணி செக்கில் போட போகுது. இஃப் செக் இஸ் நாட் ஈக்குவல் டு த ஓப்பன் பேரந்திசிஸ், நம்ம வந்து இப்போ வந்திருக்க கேரக்டர் க்ளோஸ் பேரந்திசிஸ், ஸ்டாக்லேருந்து பாப்அப் பண்ணுறது வந்து ஓப்பன் பேரந்திசிஸாக இருக்கணும். இல்லைன்னா தட் மீன்ஸ் நம்மளுக்கு அவுட் ஆஃப்
ஆர்டரில் வந்திருக்கு, ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதே போல் கர்லி பிரேசஸ், இப்போ வந்திருக்கிற கேரக்டர் வந்து க்ளோஸ் கர்லி பிரேசஸாக இருந்ததுன்னா பாப்பப் பண்ணுறது வந்து ஓப்பன் கர்லி பிரேசஸாக இருக்கணும். அதே போல் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மூணில் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பாப்பப் பண்ணி வி ஆர் வெரிஃபையிங். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் பேலன்ஸ்ட். எல்லா ஓப்பன் பெராந்தசிஸ்க்கும் க்ளோஸ் பெராந்தசிஸ் இருக்குது, கர்லி பிரேசஸ்க்கும் க்ளோஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் ஸ்டாக்கில் ஏதாவது ஐட்டம்ஸ் மிச்சம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே புஷ் பண்ணது எதுவுமே நம்ம பாப்பப் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா இட்ஸ் ஃபால்ஸ். அதாவது இந்த பெராந்தசிஸ் வந்து நாட் பேலன்ஸ்ட். த ஸ்டாக் இஸ் எம்டிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இஸ் எம்டி ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ வில் பி ரிட்டர்ன்டு. அதாவது ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா, இல்லைனா ஃபால்ஸ் வில் பி ரிட்டர்ன்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணிவிட்டு அதை கால் பண்ண போகிறோம். இது அந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் போர்ட்டலோடது. த ப்ராப்ளம் இஸ் கிவன் ஹியர். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் ஈஸியில் தான் இருக்குது. ஸோ நம்ம வெறும் ஸ்டாக்கில் புஷ் பண்ணி பாப் பண்ண போகிறோங்கிறதுனால. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்புட் இருந்தது அப்படின்னா திஸ் வில் ரிட்டர்ன் அ ட்ரூ வேல்யூ. அதே போல் இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கரெக்டாக இருக்குது, அப்போ ட்ரூ இருக்குது. சப்போஸ் யூ ஹேவ் அன் இன்புட் லைக் திஸ், அப்போ இந்த ஓப்பன் பெராந்தசிஸ்க்கு தெர் இஸ் நோ க்ளோஸ் பெராந்தசிஸ், இட் மஸ்ட் ரிட்டர்ன் அ வேல்யூ ஃபால்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் எனி லாங்குவேஜஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். நம்ம ஜாவாவை எடுத்துக்கலாம். டிரைவர் கோட், தட் இஸ் நாம் வந்து மற்றதெல்லாம் எதுவும் எழுத வேண்டாம், இன்புட் அவுட்புட் எதுவுமே எழுத வேண்டாம். யூ நீட் டு கிவ் த ஃபங்க்ஷன் ஹியர், அவ்வளோதான். இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கிறதுனால டீங்கிற ஒரு வேரியபிளில் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் வாங்கிக்கிறாங்க. அண்ட் வைல் டி வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படி ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வர போகிறாங்க. அப்போ தான் ஒரு டெஸ்ட் கேஸோட ஸ்ட்ரிங் ரீட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் ரீட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இஸ் நியூ சொல்யூஷன் டாட் இஸ் பெராந்தசிஸ். ஏன் நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் இந்த சொல்யூஷன் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் பண்ணியிருக்கோன்னா திஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ அதனால் இந்த கிளாஸோட டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா இட் இஸ் பேலன்ஸ்ட், இல்லைன்னா இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டிங்களா, அந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணிக்கலாம், இல்லைனா சப்மிட்டும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டிக்யூ இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்யூன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் அ கிளாஸ். இந்த அரே டிக்யூ வச்சு தான் நம்ம வந்து இந்த டிக்யூவை நம்ம யூஸ் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் த கியூ இன்டர்ஃபேஸ், கேன் ரிமூவ் அண்ட் ஆட் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். கியூனால் நம்ம வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, பட் டிக்யூங்கும்போது 2 சைட்லேருந்தும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்யூ இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸுங்கிறதுனால நம்ம கிளாஸை வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். டிக்யூ டி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே டிக்யூ. அரே டிக்யூ எதுக்குன்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ் அஸ் டு யூஸ் த டிக்யூ. திஸ் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் த டிக்யூ இன்டர்ஃபேஸ். அதே போல் ஆட் அண்ட் டெலிஷன் ரெண்டுமே போத் எண்ட்ஸில் இருக்கலாம். திஸ் இஸ் ஃபாஸ்டர் தேன் த அரே லிஸ்ட் அண்ட் ஸ்டாக். அதுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். java.util பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் இந்த கிளாஸுக்குள்ளே யூ ஹேவ் அ மெயின் மெத்தட். இப்போ இந்த இடத்துல வி ஆர் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட், டிக்யூங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். dq.add கௌதம், dq.add கரண் அண்ட் அஜய். இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் str::dq. ஸோ இந்த டிக்யூங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு வந்து பார்த்து அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல we are not popping out, we are just printing the data. ஸோ நம்மளுடைய ஆன்சர் எப்படி இருக்குன்னா கௌதம், கரண், அஜய் எந்த ஆர்டரில் உள்ளே போட்டிருக்கோமோ அந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பெராந்தசிஸ் செக்கர் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.